வெல்கம் டு ஃபியூச்சர்ஸ் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னும் நம்ம பார்க்குறது யூஜிடெட் பிஆர்டி நியமன தேர்வுக்கான முக்கியமான பாடத்தலைப்பு. இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய முக்கியமான பாடத்தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல்லுன்ற சிற்றிலக்கியம். 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்றாக சொல்லப்படுவது தான் இந்த பல்லு அப்படின்ற இலக்கியம். பல்லேசல் என்றும் உளுத்தைப்பாட்டும் என்றும் சொல்லப்படுகிறது. உழவருடைய வாழ்வை சித்தரித்து காட்டக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது. பல் என்பது பள்ளமான நன்செய் நிலங்களையும் அங்கு செய்யப்படும் உழவினையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கு. தொல்காப்பியர் குறிப்பிடும் 8 வகை பிரிவில் ஒன்றான புலன் என்னும் இலக்கியம் தான் இந்த பல்லு ஆகும். ஓகேங்களா? பல்லு அப்படின்றது தொல்காப்பியர் சேரிமுலையார் செவ்வியர் கிளத்து தேர்தல் வேண்டாது குறித்து தோன்றிற்று அப்படின்ற தொல்காப்பியர் கூற்றுக்கு இணையாக சொல்லப்பட்ட ஒரு நூல் தான் இந்த பல்லு அப்படின்ற சிற்றிலக்கியம். சந்தனயம் மிகுந்த இந்நூல் வகையை நெல்லு வகையை கூட எண்ணிலாம், பல்லு வகையை எண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. இந்த பல்லு நூலில் முதன்மையான நூலாக என்ன நூல் சொல்லப்படுறாங்க? முக்கூடர் பல்லை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? முக்கூடர் பல்லு அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இதற்கு வேறு பெயர்கள்னு பார்த்தா ஏசல் இலக்கியம், மருத நிலத்து நந்தாவிளக்கு, உளுத்திப்பாட்டு, சந்த மிகுந்த நூல் அப்படின்னு. இதற்கான வினா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வைணவ சமயத்தையும் சைவ வைணவத்தை இணைப்பதற்காக எழுதப்பட்ட ஒரு நூல் தான் இந்த முக்கூடர் பல்லுன்னு சொல்லக்கூடிய நூல். முக்கூடர் பல்லு எந்த மாவட்டத்தின் பேச்சு வழக்கை பெற்று இருக்கும் அப்படின்னா, திருநெல்வேலிக்கு சிறிது வடகிழக்கில் தன்பெருனை, சிற்றாறு, கோதண்டாறு அப்படின்ற 3 ஆறுகள் கலக்கும் இடத்திற்கு வடக்கே உள்ள சிற்றூர் தான் முக்கூடல். அப்போ அந்த முக்கூடல் அப்படின்னா திருநெல்வேலி பேச்சு வழக்கை கொண்டுள்ளது தான் இந்த முக்கூடர் பல்லு அப்படின்ற நூல். ஓகேங்களா?